ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து சிட்டிக்கு வந்திருக்கோம். நம்ம மெஸ்ஸுக்குனான சாமான் வாங்குறதுக்காண்டி. அது என்ன வாங்க வந்திருக்கோன்னா வந்து நம்ம அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். பைசா வந்து நம்ம மெஸ்ஸுக்குனானது அரிசி, கோதம்பு, அதுக்கப்புறம் மைதா, எண்ணெய், சீனி, பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே நம்ம அங்கே வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். இங்கே வந்து 2 பெரிய ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட் மார்க்கெட்டுக்கும் இன்னொரு மார்க்கெட்டுக்கும் ஏன்னா பைசா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து சில டைம் இங்கே ஆஃபர் போடுவாங்க, சில டைம் அங்கே ஆஃபர் போடுவாங்க. வாங்க 2 ஹைப்பர் மார்க்கெட்லேயும் எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெஸ்ஸுக்கு வந்து எப்படின்னா கம்மி ப்ரைஸில் வந்து நம்ம சாமான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போது இன்றைக்கி நான் வந்திருக்க டைம் வந்துன்னா மதியம் வந்திருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி நான் சாயங்காலம் தான் எப்போவுமே வருவேன். வந்து இப்போது நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால வந்து நான் வந்து சாயங்காலம் டியூட்டிக்கு போகணும். அதனால் இப்போ மதியம் வந்திருக்கேன். ஃபிஷ் வாங்கிட்டு வந்து இப்போ அடுத்து நம்மளோட சாமான் இப்போ வாங்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் ஒன்று தெரிவிப்பாங்க, சிட்டி ஃப்ளோர், அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பில்டிங் தெரிவிப்பாங்க, அது சிட்டி ஃப்ளோரு சூப்பர் மார்க்கெட். வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே ப்ரைஸ் என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது உள்ளே போகணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். 2வது சூப்பர் மார்க்கெட் என்ன, ஆலிவ் ஹைப்பர் மார்க்கெட். சரிங்களா. இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து எப்படின்னா ரொம்ப பெருசாகிருக்காங்க. இந்த ஒரு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதோட முகப்பு. இதுதான் அந்த ஹைப்பர் மார்க்கெட். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. கூட்டமே இல்லை. எல்லாமே நமக்கு அயன் பாக்ஸு, மிக்ஸி எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம அடுப்புலாம் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்களா. வாங்க இப்போ நம்ம செக்ஷன் போவோம். சோப்படிலாம் பார்த்தீங்களா, 5 கிலோ 10 கிலோ அதெல்லாம் ரேட் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா. 2.5 கிலோ 15 ரியால் அதே மாதிரி போட்டிருக்காங்க சோப்படி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 கிலோ ரைஸ் வந்துட்டு 39 ரூபா, இது 34 ரூபா. இதுதான் போன வாட்டி நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். போன மந்த் வந்து நல்லாவே இருக்குது இந்த ரைஸ் வந்து. எண்ணெய் எல்லாமே 12 ரியால் 13 ரியால் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. நமக்கு தேவையான எந்த எண்ணெய் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து 12 ரியால் போட்டிருக்காங்க. 12 ரியால் கிடையாது, 13 ரியால். இதெல்லாம் இது பார்த்திங்களா 9 ரியால் போட்டிருக்காங்க, 1.5 ரியால். இது பார்த்திங்களா, இது வந்து நான் அங்கே வாங்கும்போது எவ்வளோன்னா 12 ரியால். இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 10 ரியால். அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்திங்களா, 2 ரியால் இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ இதை ஒன்று எடுக்க போகிறோம். ரவை வந்து 1 கிலோ 7 ரியால் போட்டிருக்காங்க. சரிங்களா. இது வந்துட்டு அரை கிலோ வந்து 3.5 ரியால் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னென்னா கடலை மாவு எடுக்க போகிறோம். கடலை மாவு வந்து எவ்வளோன்னா அரை கிலோ 5 ரியால் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்களா அரை கிலோ வந்து எவ்வளோன்னா 3.5 ரியால். இப்போ இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பருப்பு எடுக்க போகிறோம். இந்த பருப்பு கொண்டக்கடலை பார்த்திங்களா அரை கிலோ வந்து 5 ரியால் போட்டுக்கோம். நம்ம அந்த கடையிலேயும் போய் செக் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ ரியால்ன்ட்டு. ஜஸ்ட் நம்ம அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ன எவ்வளோ என்ன ரேட்லாம் பார்க்க போகிறோம். ரேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடையில் போய் நம்ம ரேட் எடுக்க போகிறோம். அந்த கடை பெஸ்ட்டாக அந்த கடை பெஸ்ட்டான்னு பார்த்து 2ஆவது வந்து வாங்க போகிறோம். நம்ம இன்றைக்கி அதாவது எப்படின்னா இது வந்துட்டு மைதா மாவு, இது கோதுமை மாவு. மைதா மாவு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா வந்து 14 ரியால். கோதுமை மாவு எவ்வளோ போட்டிருக்காங்க 13 ரியால். இப்போ 1 கிலோ இது வாங்குறா இருந்துச்சுன்னா 4 ரியால் வரும். இதெல்லாம் 4 ரியால் 5 ரியால் அந்த மாதிரி ரேஞ்சு போட வந்து. இப்போ நம்ம இது மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த ரேஞ்சுக்கு எனக்கு வரும். அதுமாதிரி ரமலான் டைம் இப்போ வரனால வந்து நம்ம இப்போ நாஸ்டா பண்ணுறதுனால இப்போ நம்ம இது ஒரு மூட்டை அது ஒரு மூட்டை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அங்கே போய்ட்டு ரேட் என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு வரலாம்.
அதேமாதிரி இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் பீஃபும் கிடைக்கும் வந்து. இதெல்லாம் அரை கிலோ தான் வந்து. இந்த மக்ரூனி பாக்கெட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா வந்து 5 ரியால் போட்டிருக்காங்க. அங்கே என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். இந்த கடையில் என்னென்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரெட்டு வந்து இங்கேயே வந்து ப்ரெட்டு, அதுக்கப்புறம் வந்துன்னா குப்பூஸு, அது மாதிரி க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே போடுவாங்க. நல்லா அழகாகவும் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில். இப்போ நம்ம இந்த கடையில் இருந்துட்டு 2வது கடைக்கு போவோம். அந்த கடையில் என்னென்ன ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் வீடியோவில். நம்ம இதுதான் அந்த கடை வந்து. இந்த கடை வந்து இது. இப்போ அந்த கடையில் போய்ட்டு ஆஃபர் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வாங்குவோமா அங்கே வாங்குவோமா இப்போ சூஸ் பண்ணிக்கிறோம். நான் அங்கே நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து ரேட்லாம் மெயினில் வச்சுருக்கேன். இப்போ அங்கே போய் ரேட்டு பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிட்டி ஃப்ளோர் சூப்பர் மார்க்கெட்டு. அவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் இருந்துச்சு. நான் அங்கே மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த கடை வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ அதை கொஞ்சம் நல்லா பெருசாகிக்கிட்டாங்க வந்து. இந்த கடையிலையும் ஆஃபர் நிறைய போடுவாங்க வந்து. சில டைம் இங்கே ஆஃபர் இருக்கும், சில டைம் அங்கே ஆஃபர் இருக்கும். இதுதான் நான் சொன்னேன் சிட்டி ஃப்ளோர் ஹைப்பர் மார்க்கெட். வீக்கு ஸ்டார்டிங்கில் எங்கனால கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீக்கெண்டு அந்த மாதிரிலாம் சரியான க்ரௌடாக இருக்கும். பார்த்திங்களா அந்த ரைஸ்லாம் வந்து 40 ரூபா. அங்கே உள்ளது ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமலாம் இருக்குது வந்து. ஆனால் இந்த ரைஸ் வந்து புதுசாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. இந்த ரைஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்து. இது கொஞ்சம் இதுவும் பரவாயில்ல. இதுவும் நல்லா ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. இந்த அரிசி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா இருந்துருக்கு. 36 ரியால். இதே வந்து நம்ம சிட்டியில் எடுக்கிற இருந்துச்சுன்னா 45 ரியால் 42 ரியால் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். 11 ரியால் ஆயிலெலாம் வந்து அங்கே 10 ரியால். இதுவும் அதே ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. ரச்சா வந்து 3.5 ரியால் அதே ரேஞ்சுக்கு தான் அங்கேயே இருந்துச்சு. எல்லாமே சாக்லேட்டு. இங்கே வந்து சாக்லேட் எல்லாமே நல்லாயிருக்கும் வந்து. 10 ரியால் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் வந்து. இது வந்துட்டு நமக்கு 4.5 ரியால் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது லாபம் தான் 1 kg வந்து. அதனால் இதை எடுக்கிறோம். இந்த வாட்டி இது ஆஃபர் இல்லை. 3.5 ரியால் தான். அதனால் இதை ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. 3.5 ரியால். ஏன்னா இப்போ நமக்கு டால் தேவைப்படுது. நம்ம அங்கே ரவை பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா அங்கே வந்து எவ்வளோன்னா 12 ரியால் போட்டிருக்கு. அதனால் இது ஒன்று எடுக்க போகிறோம். இங்கே வந்து அங்கே வந்து 13 ரியால் இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு தேவையான வெக்கேஷன் போகிற டயத்துக்கு எல்லாமே நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். இந்த 2 இதுலேயும் வந்து 2 ஹைப்பர் மார்க்கெட்லேயுமே ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்தா எல்லாமே கிடைக்கும் வந்து. ஃபர்தாலாம் வந்து என்னென்னா குறைஞ்சது 64 ரியாலில் வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதிகம்தான். இதுக்கு நம்ம அவுட் சைடு நம்ம தெருக்கடை இருக்கும்ல, அந்த கடையில் போய் நம்ம விசாரித்தா கம்மியாகவும் கிடைக்கும் வந்து. இதுக்கும் கம்மியாகவும் கிடைக்கும். இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம கெட்டில்லாம் அங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் அங்கே என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கோ கொஞ்சம் ஒரு 2 ரியால் 3 ரியால் 4 ரியால் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் வந்து. இந்த மிக்சிலாம் பார்த்திங்களா வந்து எல்லா கம்பெனியுமே கிடைக்கும் வந்து. இந்த மாதிரி டாய்ஸ் நம்மளுடைய கிட்ஸுக்கு உண்டான எல்லா டாய்ஸுமே இங்கே கிடைக்கும் வந்து. நல்லா குவாலிட்டியாகவும் ரிமோட் கண்ட்ரோலு அது மாதிரி என்ன டோன்ஸ் எல்லாமே கிடைக்கும் பார்த்திங்களா. டோன்ஸ் மேலே இருக்குது பார்த்திங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தா வச்சுக்க நம்ம மைண்டில் வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஆகிடும் வந்து. நம்ம ஊருக்கு போகிற சுச்சுவேஷன் திங்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த செக்ஷனில் வந்துட்டு நம்ம போய் நம்மளோட பர்ச்சேசிங் வந்துட்டு 2வது கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஊருக்கு போகிற டயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் வரணும் வந்து. பிளாங்கெட்லாம் பார்த்திங்களா 55 ரியாலில் வந்து.
இது கொஞ்சம் இதோட லென்த்து வித்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம், 6 kg. இது வந்து எப்படின்னா இதில் கேஜி மென்ஷன் பண்ணலை, 4 kg நினைக்கிறேன். கவரிங்லாம் பார்த்தீங்களா, நம்ம சின்ன பிள்ளைக்கு தேவையான நல்லா க்யூட்டாக கவரிங்னே சொல்ல முடியாது, கோல்டு மாதிரி இருக்கும். எத்தனை ரியால்னா 9 ரியால். இன்றைக்கி நம்ம சவுதி டு இந்தியா கரன்சி எவ்வளோன்னா வந்து 24.50 காசு, சரிங்களா? அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ப்ரைஸ்லாம் சொல்கிறேனோ அதில் வந்து இன்ட்டு நம்ம இந்தியா ப்ரைஸை கவுண்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது எல்லாமே வந்து சவுதி ரியாலாக தான் சொல்லுவேன். வீட்டுக்கு தேவையான சாக்லேட் எல்லாமே இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் எல்லாமே மிக்சரு, பொரிக்கல்ல, மசாலாக்கல்ல எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பிராண்டடான சாக்லேட் ஐட்டம். டேட்ஸ்லாம் பார்த்திங்களா, கடலை மாவு தான் வந்து 800 கிராம் போட்டிருக்காங்க. வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னா அங்கே 1/2 கிலோ வந்துட்டு 5 ரியால் 4 ரியால் என்னமோ போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம், 800 வாங்கியிருக்கோம். 800 வந்து 6 ரியால் வாங்கியிருக்கோம். ஆமாம், அங்கே 1 கிலோ வந்து 7 ரியால் என்னமோ போட்டுருந்துச்சு அங்கே. இங்கே நல்ல டேஸ்டியான சாக்லேட்ஸ்லாம் கிடைக்கும் வந்து. அதே மாதிரி குனாஃபா சாக்லேட் பார்த்தீங்களா, 1 கிலோ வந்து எவ்வளோன்னா வந்து 49 ரியால், அதான் 50 ரியால் 1 கிலோ குனாஃபா சாக்லேட்டு ஒரிஜினல்லேருந்து. 2 வெரைட்டிஸில் வந்து இங்கே இருக்குது. அங்கே வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இது மக்ரூனி வந்து எவ்வளோன்னா 2 ரியால் போட்டிருக்காங்க வந்து. அதனால் ஒரு பாக்கெட் நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்களா வந்து எவ்வளோன்னா 12 பாக்கெட் கிடைக்கும். 12 பாக்கெட் வந்து 51 ரூபா. மில்க் பவுட்ரு, மில்க்கு அதாவது என்னென்னா மில்க் பவுட்ரு தான் வந்து. அதை வந்துட்டு எப்படின்னா லிக்விடாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க வந்து. நம்ம இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 28 ரியால் சம்திங்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது போய் அந்த கடையில் நம்ம சில ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். இப்போ அதை போய்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். இப்படி நம்ம வந்து ஒரு கடைக்கு 2 கடைக்கு நம்ம ஏறி இறங்கி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் அங்கே வந்து எப்படின்னா இண்டஸ்ட்ரி ஏரியாவில் வந்து சிட்டிக்கு வரும்போது நமக்கு குறைஞ்சது கொஞ்சம் லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வந்து. என்ன பிரச்சனைனா, இந்த சாமான்லாம் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ஏரியாவுக்கு வந்து நம்மளோட கேம்புக்கு கொண்டு போகணும். அதுதான் பெரிய ரிஸ்கே வந்து. இதே இப்போ வந்து என்ன 10 கிலோ, இது எல்லாமே எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. இது எப்படியும் ஒரு 3 கிலோ 4 கிலோ வந்துடும். அதுபோல் இன்னும் வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கு சாமான். நம்மளோட அங்கே வாங்கின சாமானை வந்து நம்ம கவுண்டரில் கொடுத்து டோக்கன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம அங்கே என்ன ரேட்டு இங்கே என்ன ரேட்டுன்னு பார்த்து வச்சுருக்கோம். அதை தான் இப்போ ரெண்டாவது வந்து இங்கே எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அங்கே எவ்வளோ எடுத்தோன்னா 3.5 ரியாலுக்கு நம்ம அந்த மக்ரூனி எடுத்தோம். இங்கே வந்து எப்படின்னா அதே ரேட்டு தான் 5.5 ரியால் போட்டிருக்காங்க. அதே கிராம் தான், 450 கிராம். அங்கே 12 ரியால் போட்டுருந்துச்சு, 12-11 ரியால். இங்கே வந்து 10 ரியால். சொன்னோம்ல, இது 13 ரியால், அது 14 ரியால். நம்ம 2 ரியால் டிஃப்ரெண்ட்டில் அங்கே நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இது ஒரு பேக்கெட் வந்துருக்கோம். இது வந்துட்டு கோதம்பு. இது 13 ரியால். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரவை எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை வந்து ஒரு 1 கிலோ எடுத்துக்க போகிறோம். நம்ம
7 ரியால் போட்டிருக்கு. நம்ம அங்கே எவ்வளோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அங்கே வந்து கோதுமை பத்து எவ்வளோ, கடலை மாவு எவ்வளோக்கு எடுத்தோம்னா 1 கிலோ எடுத்தோம். இங்கே பார்த்தீங்களா 10 ரியால் போட்டிருக்கு. அங்கே வந்துட்டோம்னா 7 ரியாலுக்கு நம்ம எடுத்தோம். இது அங்கே என்ன ரேட்டு பார்த்தோம் வந்து நம்ம வந்து அங்கே 5 ரியால் 6 ரியாலாக பார்த்தோம். அங்கே பார்த்தீங்களா 1 கேஜி வந்துட்டு 8 ரியால் போட்டிருக்கு. எப்படி அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் ஒரு 2 ரியால் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும் வந்து. நான் அதனாலேயே ஃபஸ்ட்டு நான் அந்த கடைக்கு வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போயிடுவேன். ஆனால் டால் வந்து 3.5 ரியால் தான். இப்போ நம்ம வந்து சுகர் எடுக்க போகிறோம். சுகர் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரி ஏரியாவில் எவ்வளோனா 5.5 ரியால் 6 ரியால் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இங்கே வந்து எவ்வளோனா 4.5 ரியால் தான் வரும் வந்து. பார்த்தீங்களா? அதாவது 1 கிலோ வந்து 4.5 ரியால். அந்த கடையில் வந்து ரேட்டு கூட 5 ரியால் வந்து. நம்ம வந்து இப்போது 2 பாக்கெட் எடுத்துருக்கோம். ஆக்சுவலி என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு பாக்கெட்டு தான் போடும். இப்போ ரம்லான் டைம்ங்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஜூஸ் எதாவது போடுவோம். அதனால் 2 பாக்கெட் எடுத்துருக்கோம். புளி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து நான் அந்த கடையில் பார்க்கணுன்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி இந்த கடையில் தான் எடுத்தாகணும் என்ன ரேட்டாக இருந்தாலுமே. வாங்க புளி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். புளினா ரசம் செய்கிறதுக்கு நான் புளி ஒரு அடிக்காக புளி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருந்திருக்கு, ஆனால் நமக்கு சரியாக தெரியல புளி எங்கே இருக்குன்ட்டு. நம்ம இப்போ என்னென்னா ஒரு 1/2 கிலோ பாக்கெட் எடுத்துடலாம். எவ்வளோன்னா இது 200 கிராம்ஸ் வருது. இது வந்து 6 ரியால் வருது. நம்ம இப்போ இதை தான் எடுத்துருக்கோம் வந்து 6 ரியால். வெங்காயம்லாம் பார்த்தீங்களா 2 ரியால். அதாவது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ 60 ரூபா வரும் 1 கிலோ வெங்காயம். உருளைக்கிழங்கு அதேமாதிரி 3 ரியால். நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. இந்த கடையில் உண்டான சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது வந்து எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாதாம். இங்கேயும் அதே மாதிரியே குனாஃபா சாக்லேட்லாம் இருக்குது. டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம இப்போ பேக்கரி ஐட்டத்துக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து எப்படின்னா நல்ல சூடாகவே கிடைக்கும் போல் பேக்கரியில் வந்து. இது எல்லாமே நல்லா சூடாகவே இருக்கும். இந்த ப்ரெட்டெல்லாம் எல்லாமே இப்போ தான் இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இந்த இதில். நான் எப்போ வந்தாலும் இந்த இது ஒன்று எடுத்துருவேன். இது ஆக்சுவலி இது வந்து 2 ரியால் போட்டிருக்காங்க. இது போன வாட்டிலாம் 1 ரியால் தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா 2 ரியாலாக ஆக்கிட்டாங்க, ரேட்டை கூட்டிட்டாங்க. ஆனால் என்னென்னா 2 ரியால்னால் என்ன, அதில் வந்து 6 பீஸ் தான் இருந்துச்சு. இதில் வந்து 8 பீஸ் இருக்குது. இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் 1 ரியால் தான் வந்து. இது பார்த்திங்களா 4 பீஸ் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வீட்டில் கொண்டு போய்ட்டு லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா வச்சுக்கோங்க, அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 ரியால் தான். நம்ம ஒரு காசுக்கு இது 24.5 சம்திங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம அந்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். பார்க்குறவங்க பாருங்கள். வந்து இந்த பர்ச்சேசிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.